இன்னைக்கு நாம பார்க்க போறது உலகத்திலே ரொம்ப பிரபலமான 2 பிராண்டுகளோட கதை. ஆனா இது வெறும் ஒரு பிசினஸ் கதை மட்டுமல்ல. இது ஒரு குடும்பத்துக்குள்ள நடந்த மிகப்பெரிய சண்டையோட கதை. ஆமாங்க, அடிடாஸ் மற்றும் பூமாவோட நம்ப முடியாத ரகசிய வரலாற்றை தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அடிடாஸ், பூமா இந்த 2 பிராண்டுகளுமே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஆனா இந்த 2 மாபெரும் நிறுவனங்களையும் ஆரம்பிச்சது அண்ணன் தம்பிங்கிற விஷயம் எத்தனை பேருக்கு தெரியும்? ஒரு காலத்துல ஒன்னா சேர்ந்து தொழில் செஞ்சவங்க பின்னாடி ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்கவே முடியாத அளவுக்கு பரம எதிரிகளா மாறிட்டாங்க. வாங்க அவங்க கதைக்குள்ள போகலாம். இந்த கதை ஜெர்மனியில இருக்கிற ஹெர்சோஜெரராஜ்ங்கிற ஒரு சின்ன ஊர்ல தொடங்குது. டாஸ்லர் சகோதரர்கள் அடால்ஃப் செல்லம்மா ஆதீனும் ருடால்ஃப் செல்லம்மா ரூடினும் கூப்பிடுவாங்க. இவங்க 2 பேரும் தங்க அம்மா துணி துவைக்கிற ஒரு சின்ன ரூம ஒரு ஷூ தயாரிக்கிற பற்றையா மாத்துனாங்க. அங்கதான் இவங்களோட பிரம்மாண்டமான கனவுக்கு முதல் புள்ளி வச்சாங்க. 1924ல அவங்க கம்பெனிக்கு டாஸ்லர் பிரதர்ஸ் ஷூ ஃபேக்டரின்னு பேர் வச்சாங்க. இந்த கூட்டணியில 2 பேருக்கும் தனித்தனி திறமை இருந்துச்சு. ஆதி ரொம்ப அமைதியான ஆளு, ஆனா பெர்ஃபெக்டான ஷூக்களை டிசைன் பண்றதுல அவர் ஒரு கில்லாடி. இன்னொரு பக்கம் ரூடி ஒரு பிறவி சேல்ஸ்மேன். ஆதி உருவாக்குன ஷூக்களை எப்படி உலகத்துக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு அவருக்கு நல்லா தெரியும். இந்த காம்போ ஆரம்பத்துல செம்மையா ஒர்க் அவுட் ஆச்சு. அவங்க பிசினஸ் ராக்கெட் வேகத்துல மேல போயிட்டு இருந்துச்சு. ஆனா அதே வேகத்துல அவங்க உறவுல விரிசல் விழ ஆரம்பிச்சது. அப்போ ஜெர்மனில அரசியல் சூழ்நிலையும் சரியில்லை. அந்த புயல் சகோதரர்களுக்குள்ளேயும் ஒரு புயலை உருவாக்க ஆரம்பிச்சிடுச்சு. 1933ல 2 சகோதரர்களுமே நாஜி கட்சியில சேர்ந்தாங்க. ஆனா இங்கதான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் வருது. 3 வருஷத்துல 1936 பெர்லின் ஒலிம்பிக்ஸ்ல அவங்க ஒரு துணிச்சலான முடிவெடுத்தாங்க. ஆப்பிரிக்க அமெரிக்க தடகள வீரரான ஜெஸ்ஸி ஓவென்ஸ்க்கு தங்களோட ஸ்பைக் ஷூக்களை கொடுத்தாங்க. யோசிச்சு பாருங்க, ஹிட்லரோட கண் முன்னாடியே ஜெஸ்ஸி ஓவென்ஸ் அந்த ஷூக்களை போட்டு 4 தங்க பதக்கம் ஜெயிச்சாரு. இது அவங்க பிசினஸ்க்கும் அரசியலுக்கும் நடுவுல இருந்த பெரிய முரண்பாட்டா காட்டுச்சு. சோ இங்க நமக்கு ஒரு கேள்வி வருது. அவங்க உண்மையிலேயே நாஜி கொள்கைகளை நம்புனாங்களா, இல்ல பிசினஸ காப்பாத்திக்கிறதுக்காக அப்படி ஒரு முடிவெடுத்தாங்களா? இதுக்கான தெளிவான பதில் இன்னைக்கும் இல்ல. ஆனா இந்த அரசியல் வேறுபாடுதான் அவங்க உறவு உடையறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருந்துச்சு. 2ஆம் உலகப் போர் வந்தப்போ நிலைமை இன்னும் மோசமாச்சு. சந்தேகமும் அவநம்பிக்கையும் உச்சத்துக்கு போச்சு. ஒருத்தர் எதிரியா பார்க்க ஆரம்பிச்சாங்க. பாருங்க, ஒரு தடவை இப்படி சொல்லப்பட்டிருக்கு, நீங்க ஒரு புது சூட் போட்டிருந்தா அதுக்கு ரொம்ப காசு கொடுத்துட்டீங்கன்னு ரூடி சொல்லுவாருன்னு. இதுலேருந்தே தெரியுது அவங்களுக்குள்ள எந்த அளவுக்கு பொறாம வேரூன்றி இருந்துச்சுன்னு. இப்போ நாம பார்க்க போறதுதான் அந்த பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன். இதுக்கப்புறம் அவங்களால ஒன்னு சேரவே முடியல. அவங்க உறவை நிரந்தரமா பெருச்ச அந்த சம்பவங்கள் என்னென்னு பார்க்கலாம். அவங்களோட உறவு உடையறதுக்கு 3 முக்கியமான காரணம் இருந்துச்சு. ஒன்னு, ஒரு குண்டு வீச்சின் போது ஆதி சொன்ன ஒரு கமெண்ட்ட ரூடி தன்னைத்தான் சொல்றதா தப்பா புரிஞ்சுக்கிட்டாரு. 2வது, அமெரிக்க படைகள் ரூடிய கைது செஞ்சப்போ ஆதிதான் தன்னை காட்டி கொடுத்துட்டாருன்னு ரூடி முழுசா நம்பினாரு. அதுதான் கடைசி ஆணி. நம்பிக்கை கம்ப்ளீட்டா சிதைஞ்சு போனதால அவங்க கூட்டணி நிரந்தரமா முடிவுக்கு வந்தது. அவங்க 2 பேரும் பிரிஞ்ச அந்த நிமிஷம்தான் ஸ்போர்ட்ஸ் உலகத்தோட சரித்திரத்தையே மாத்த போற 2 கம்பெனிகள் உருவாச்சு. ஒரு கசப்பான பிரிவு 2 மாபெரும் சாம்ராஜ்யங்களுக்கு வழிவகுத்தது. டாஸ்லர் பிரதர்ஸ் கம்பெனி 2ஆ பிரிஞ்சது. அடிடாஸ் அவரோட செல்ல பேர் ஆதியும் குடும்ப பேர்ல இருந்து டாஸும் எடுத்து அடிடாஸ்னு ஆரம்பிச்சாரு. அதுக்கு பதிலடியா ரூடி டாஸ்லரோ வேகத்துக்கும் பாய்ச்சலுக்கும் பேர் போன பூமா பூனையோட பேரையே தன்னோட பிராண்டுக்கு வச்சிட்டாரு. ஆனா இந்த சண்டை வெறும் கம்பெனியோட முடியல. அது அவங்க வாழ்ந்த ஹெர்சோஜெரராஜ் ஊரையே 2ஆ பொளந்துடுச்சு. ஆமா, ஒரு குடும்ப சண்டை ஒரு ஊரையே 2ஆ பிரிச்சுது. நிஜமாவே அந்த ஊரோட நிலைமை ரொம்ப விசித்திரமா இருந்துச்சு. மக்கள் ஒருத்தர் இன்னொருத்தரை பார்த்தா முதல்ல அவங்க முகத்தை பார்க்க மாட்டாங்களாம், அவங்க என்ன ஷூ போட்டிருக்காங்கன்னு தான் பார்ப்பாங்களாம். இதனாலேயே அந்த ஊருக்கு குனிந்த கழுத்துகளின் நகரம்னு ஒரு பட்டப்பேரே வந்துடுச்சு. நீங்க அடிடாஸ் ஆளா இருந்தா பூமாள் போற கசாப்பு கடைக்கோ பேக்கரிக்கோ போக முடியாது. ஊரோட கால்பந்து கிளப் கூட அடிடாஸ் பூமான்னு 2ஆ பிரிஞ்சிடுச்சு. இந்த வாழ்நாள் பகை ஒரு பக்கம் புது புது கண்டுபிடிப்புகளுக்கு காரணமா இருந்துச்சு. ஆனா இன்னொரு பக்கம் அவங்க பிரிவை மரணம் வரைக்கும் நிரந்தரமாக்கிடுச்சு. சரி, இந்த சண்டையோட விளைவு என்ன? அது எப்படி ஒரு மரபா மாறுச்சு? அவங்களோட தனிப்பட்ட வெறுப்பு ஒரு பெரிய பிசினஸ் போரா மாறிடுச்சு. உலகத்தோட சிறந்த விளையாட்டு வீரர்களை தங்களோட பக்கம் இழுக்கிறதுல இருந்து உலக கோப்பை ஸ்பான்சர்ஷிப் வரைக்கும் எல்லாத்துலயும் போட்டி போட்டாங்க. கடைசி வரைக்கும் அவங்க ஒருத்தர் பேசிக்கவே இல்ல. சோகமான விஷயம் என்னன்னா, அவங்க 2 பேரையும் ஒரே கல்லறை தோட்டத்துல தான் புதைச்சாங்க. ஆனா அங்கேயும் முடிஞ்சளவுக்கு தள்ளி
அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில தோத்து போயிருக்கலாம், ஆனா பிசினஸ்ல அடேங்கப்பா, அவங்க உருவாக்கின 2 சாம்ராஜ்யங்களும் இன்னைக்கு இமயமலை உயரத்துல நிக்குது. இன்னைக்கு அடிடாஸ் மற்றும் பூமா 2ஓட வருமானத்தையும் சேர்த்தா $50 பில்லியன் மேல. யோசிச்சு பாருங்க, ஒரு அம்மா துணி துவைக்கிற ரூம்ல ஆரம்பிச்ச ஒரு சின்ன ஐடியா இன்னைக்கு உலகளாவிய சாம்ராஜ்யமா வளர்ந்து நிக்குது. ஆக கடைசியா நம்ம மனசுல ஒரே ஒரு கேள்விதான் நிக்குது. ஒருத்தர் ஜெயிக்கணுங்கிற அந்த வெறி, அந்த பகை மட்டும் இல்லனா இன்னைக்கு அடிடாஸ் பூமான்னு 2 பெரிய பிராண்ட்ஸ் உருவாகி இருக்குமா? சில நேரங்கள்ல ஒரு பெரிய மோதல் தான் ஒரு பெரிய படைப்பாற்றலுக்கு காரணமா இருக்குமோ? நீங்க என்ன நினைக்கிறீங்க?